கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற சத்தியம், இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்புல சுகமும் ஒரு பங்கு இல்லையா? நீங்க ரட்சிப்பை பெற்றிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, சுகம் என்பது உங்களுடைய உரிமை சொத்து. அது பிள்ளைகளின் அப்பமா இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. நோயோடு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நோயை கொடுக்கிறது தேவன் இல்லை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் அப்படின்னு விசுவாசிச்சீங்கன்னு சொன்னா சுகம் வெளிப்படும். ஆனா திருடனுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இடம் கொடுத்திருந்தீர்கள் என்றால் மறுபடியும் அவன் உள்ள என்ன செய்வான்? வருவான். ஒரு சின்ன ஒரு உதாரணம், உங்க கால்ல ஒரு முள் குத்துது. அந்த முள் உங்க காலுக்குள்ளதான் இருக்குது. அது வீங்குது, ரத்தம் வருது, அது சீழ் வருது. டாக்டர் கிட்ட போறீங்க, அவர் மருந்தை மட்டும் போட்டு விட்டா உங்களுக்கு சுகமாகுமா? வீக்கம் வத்தலாம், இன்னொரு பக்கத்துல அது என்ன செய்யும்? வீங்கும். உள்ள முள்ளை எடுக்காம அந்த இடம் என்ன செய்யாது? மாறாது. அது போல உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு உணர்த்துவார். எந்த இடத்துல திருடன் வருகிறான்ங்கிறத அவர் என்ன செய்வார்? உணர்த்துவார், அவரது வார்த்தைகளின் மூலமாக. மறுபடியும் சொல்றேன், அவர் உங்களை உணர்த்துவாரே தவிர உங்களை ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்க்க மாட்டார். அந்த குரலுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவரே நம்மை தெரிந்து கொண்டார், அவரே நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். அவர் நம் சார்பில் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது யார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. உணர்த்துவார். எந்த வழியில நான் மாற வேண்டும், எந்த வழியில நான் கீழ்ப்படியாமையை அனுமதித்திருக்கிறேன், எந்த வழியில திருடன் உள்ளே வந்து கொண்டிருக்கிறான், இதை உணர்த்தும் பொழுது அது தாழ்மையாக அந்த இடத்துல அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது அந்த கிருபையானது அந்த இடத்துல நம்ம என்ன செய்யும்? சரி செய்யும். அப்படி சரி செய்யும் போது சுகத்தை முழுமையாக உங்க சரீரத்துல என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். கிருபைங்கிறது இதுதான். இது நான் சுகத்துக்கு சொல்றேன். உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளுக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கலாம், அது ஒரு விடுதலையா இருக்கலாம், ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதா இருக்கலாம், அவர் உங்களை அழைத்த அழைப்பில் நீங்க செல்றதாக இருக்கலாம், எதிர்காலமாக இருக்கலாம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தோத்து போற வாழ்வு கிடையாது, ஒரு ஜெயிக்கின்ற ஒரு வாழ்வு. அப்ப நீங்க கேட்கலாம், அப்புறம் நான் ஏன் தோத்து போய்கிட்டே இருக்கிறேன்? ஏன் தோத்து போய்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற உரிமைகளும் அந்த கடமைகளும் நமக்கு தெரியாததினால். அவர் நமக்கு வைத்திருக்கின்ற இயல்புக்கு கீழாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துக்கு நாம் இன்னும் என்ன செய்யல? போகல. அவர் கொடுத்திருக்கிற இயல்பு, அவர் கொடுத்திருக்கிற அதிகாரம், அவர் கொடுத்திருக்கிற வல்லமை, அவர் கொடுத்திருக்கின்ற வாழ்வு, அந்த இடத்துக்கு நம்ம இன்னும் போகவே இல்லை. உலகத்தோடு ஒரு ஒத்த வேஷம். மேலானவைகளை நோக்குவதற்கு பதிலாக உலகத்தில் உள்ளவைகளை நம்முடைய கவனம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன் நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியில் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அங்கு ஒரு மீட்பை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அப்பப்போ நம்முடைய தேவைக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொண்டு எங்க போறோம்? உலகத்திற்குள் செல்லுகிறோம். அதனாலதான் அரிதாக சில இடங்களில் உயிர்த்தெழுந்த ஒரு வாழ்வை பார்க்கிறோமே தவிர அனுதினமும் அந்த வாழ்வை நாம என்ன செய்யறது இல்ல? பார்க்கறது இல்ல. இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தேவன் நமக்கு என்ன செய்யல? தரல. நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன். உங்களுடைய ஆரோக்கியத்தை பெருக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெருக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட
உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.